அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி வாலாஜா சாலையில் உள்ள அண்ணா சிலைக்கு அருகில் இருந்து தொடங்கி இருக்கிறது. அந்த நேரலை காட்சிகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். விவரங்களோடு மீண்டும் இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக். நீங்கள் விவரங்களை தொடரலாம். வணக்கம். மக்களிடம் செல், அவர்களுடன் வாழ், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களை நேசி, அவர்களுக்கு சேவை செய், அவர்களுடன் சிந்தனை செய், அவர்களுக்கு தெரிந்தவற்றிலிருந்து தொடங்கு, அவர்களிடம் இருப்பதை வைத்தே கட்டமைப்பு செய் என்ற பேரறிஞர் அண்ணாவின் வரிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் வலு சேர்க்கும் விதமாக திமுக சார்பில் தொடர் பேரணியாக நடைபெற்று வருகிறது. தற்போது அண்ணா சாலையில் துவங்கிய இந்த பேரணியானது தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுக தொண்டர்கள் புடைசூழ அண்ணா நினைவகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். சற்று முன்பதாக துவங்கிய இந்த பேரணியானது கிட்டத்தட்ட 56 வருடங்களாக இந்த பேரணி துவங்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசியலில் ஒவ்வொரு கட்சிகளும் திராவிடத்தின் பெயர் தாங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளுமே இந்த பேரணியை இன்று மாலை முதல் நடப்பது வழக்கம். திமுகவை தொடர்ந்து அதிமுக, அதே போல மதிமுக உள்ளிட்ட திராவிட இயக்க அரசியல் கட்சிகள் அனைத்துமே தற்போது இந்த பேரணி ஊரூராக வந்து தங்களுடைய தலைவரின் நினைவிடத்தில் மலைவரம் வைத்து மரியாதை செய்வது வழக்கம். அதன் அடிப்படையில் தான் தற்போது திமுக இந்த பேரணியை இன்று காலை துவங்கியிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழகத்தின் 1941 கொட்டும் மலையில் ராபின்சன் பூங்காவில் திமுக கழகத்தை துவங்கி வைத்த பேரறிஞர் அண்ணா கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற 3 சொற்களையும் துவங்கி வைத்து அதுவே தனது தாரக மந்திரமாகவும் கூறினார். ஒன்றே குலம், ஒருவிதே தேவன். தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.